ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்ஐசி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேக் தான் செய்ய போகிறேன். என் பையனுக்கு வந்து பர்த்டே, ஸோ நானே கேக் ரெடி பண்ண போகிறேன். நம்ம வந்து கடையிலலாம் வாங்கி கொடுக்குறது இல்லை. இப்போ அதிகமாக கேக்லாம் வந்து வீட்டிலே தான் செய்கிறது. ஏதோ ஓரளவு நான் கற்றுட்டு செய்கிறேன். நீங்களும் என் கூட எப்படி செய்யலான்னு பாருங்கள். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. வீடியோஸ்குள்ளே போகலாமா? கேக் செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொக்கோ பவுட்ரு எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து கொஞ்சம் உருக்கி பாதி வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால், நட்ஸ் வந்து கொஞ்சம் ஒன்று பாதியாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை. நம்ம வந்து ஹோம்மேடாக ஹெல்த்தியாக செய்கிறதுனால வந்து நான் ரொம்பலாம் வந்து ஆர்டிஃபிஷியல் எதுவும் சேர்க்கலை, ஒயிட் சுகர் கூட சேர்க்கலை. நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், 2 முட்டை. பேக்கிங் பவுட்ரு வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைச்சலாக தான் எடுத்திருக்கேன், அது ரொம்ப சேர்க்கலை நான். பேக்கிங் பவுட்ரு ப்ளஸ் பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. இதுதான் நமக்கு தேவையான பொருள் எல்லாமே. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஈவனாக கலக்கிற மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ 2 முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நம்ம பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கரைஞ்சி நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக வர வரையும் நல்லா கலக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது கூட காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது வந்து பட்டர் வந்து நம்ம உருக்கி சேர்த்துட்டோம்னா இது மாதிரி வராது. நான் வந்து பட்டர் கொஞ்சம் கட்டியாக சேர்த்ததுனால தான் இது மாதிரி மேலே இருக்குது. நம்ம வந்து மாவெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே ஈவனாக கலந்துடும். இப்போது இது கூட நம்ம வந்து கொக்கோ பவுடரையும் கோதுமை மாவையும் வந்து சலிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பேக்கிங் பவுடரும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சலிச்சு சேர்த்துக்கலாம். சலிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இது மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது, அதெல்லாம் சேர்க்க வேணாம், கொட்டிடலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா அதில் வெள்ளையாக இருக்குது இல்லையா, அதனால தான் நான் கொட்டுறேன். நீங்கள் வெறும் உங்களுக்கு கொக்கோ பவுடர் மட்டும் அது மாதிரி உருக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் சும்மா ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி மாவாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சலிச்சிக்கலாம். நான் வெள்ளையாக இருக்கிறதுனால அதை கொட்டிடுறேன். இப்போ மீதி இருக்கிற கோதுமை மாவையும் நான் சலித்து சேர்த்துக்கிறேன். அதில் இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஈவனாக அந்த ஒரே ஆங்கிளில் மட்டும் கலந்து விடுங்க. பபிள்ஸ்லாம் நம்ம அடங்குற வரையும் நம்ம கலந்து விடணும். இந்த கட்டி கட்டியாக தெரியுது இல்லையா, அதெல்லாம் வந்து தெரியக்கூடாது. நம்ம பபிள்ஸ் எல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம கலக்கணும்.
நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஈவனாக நான் கலந்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி வரணும் நம்மளுக்கு. இது வந்துருச்சுன்னா நம்ம கலந்தது கரெக்டு. இப்போ வந்து ஒரு நம்ம பேக் பண்ணுற பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம். இது மாதிரி பேக் பண்ணுற ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம பட்டரை தடவிடலாம். ஃபுல்லாக இந்த ஓரம் வரையுமே ஃபுல்லாக பட்டரை தடவி வச்சிடணும். ஆல்ரெடி பட்டர் இந்த ஷீட் இருந்துச்சு, நான் அதை வச்சு நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இப்போ கோதுமை மாவை கொஞ்சம் இதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது கேக் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ரிப்பன் டைப்பில் வந்துச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, பேக் பண்ணுற பாத்திரம், அதை உள்ளே வச்சிடலாம். சூடாக இருக்குது. ஒரு வழியாக செட் பண்ணியாச்சு. இதில் வைக்கிறது தான் பெரிய டாஸ்காக இருக்குது. இப்போது வந்து கேஸ் கட் இல்லாமல் நம்ம மூடிடலாம். மூடிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் அது பேக் ஆகுறதுக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா கழுகி போயிடும். ஓகே, 45 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டர் க்ரீம் இருக்கு இல்லையா, அது ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பால் கொஞ்சமாக காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் பால் போதும். இப்போ இந்த ஒரு பெரிய மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து பூராக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பட்டர் க்ரீம் வந்து அந்த க்ரீமியாக கிடைக்கும். இதில் அடிக்கும்போது அகலமானது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சுற்றி அடித்து வராது அந்த க்ரீமு. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்கிறத மிக்ஸி ஜாராக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போது இது கூட நம்ம பட்டரை சேர்த்துக்கலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் வந்து நட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நட்ஸு அது எல்லாத்தையுமே நம்ம முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டோம், நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து பட்டரை இது கூட சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திக்காக வந்துருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு தேவை. பண்ணிகிட்ருக்கேன்னா மிக்சியில் ஒரு தடவை அடித்ததுக்கப்புறம் நம்ம இது மாதிரி கிண்ணத்தில் சேர்த்துட்டு திரும்ப இந்த விஸ்கு வச்சு நம்ம நல்லா இது மாதிரி செஞ்சுட்டே இருந்தோம்னா ஒரு க்ரீம் திக்கான க்ரீமாக கிடைக்கும், கொஞ்சம் வாட்டரியாக இல்லாமல்.
இன்னும் கொஞ்சம் வேகணும். இது மாதிரி ஸ்டிக் வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். இது மாதிரி ஒட்டி வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தை எடுத்து வெளியில் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். கொஞ்ச நேரம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் வெளியில். இப்போ நம்ம இந்த பட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது கூட வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம்.